Okay. So last class la கடைசியா நம்ம பார்த்தது என்ன அப்படினா சேட்ஸ் ரூல் பார்த்தோம். ஆமாவா? சரி. So சேட்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படினா if at all there is an intramolecular dehydration of an alcohol happens within a molecule, there is a chance of or there is a possibility of forming a double bond in different location. நிறைய லொகேஷன்ல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படினு சொல்லப்படுது. அப்போ டபுள் பாண்ட் நிறைய பொசிஷன்ல ஃபார்ம் ஆகும் பட்சத்துல will be getting number of product. Among the product which has been formed, the one which is more stable is more substituted alkene. அப்படின்றது நமக்கு தெரியும். The more substituted alkene could possibly be formed from the most stable carbocation, which is tertiary carbocation. If the tertiary carbocation does not formed in the molecule which we have, the most stable product could probably be formed from secondary carbocation. Yeah, right. Our secondary carbocation form ஆகலனா most stable product எதுல இருந்து தான் ஃபார்ம் ஆயிரும்? Primary carbocation. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டேஜஸ். ஆமா இல்லையா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படினா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். கவனிங்க, இந்த ஆல்கஹாலோட ஆக்சிடேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒரு ஆல்கஹால் உன்னோட பிரைமரி ஆல்கஹால்னா பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் வர்க்க ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட். ஒருவேளை உன்னோட செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ தெரிஞ்சு போச்சு, ஒரு ஆல்கஹாலை எடுத்து நீ ஆக்சிடைஸ் பண்ற அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபைனலா கிடைக்கக்கூடியது கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ நீ ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ற அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சூட்டபிளான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இதுக்கு என்ன அப்படின்னா அசிடிஃபைட் சோடியம் டைக்ரோமேட். H plus bar Na2Cr2O7 அப்படின்னா சோடியம் டைக்ரோமேட் act as an oxidizing agent in the presence of acid. The presence of acid. அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல நான் சோடியம் டைக்ரோமேட் யூஸ் பண்றேன்னா கண்டிப்பா நம்மளோட ஆல்கஹால் என்னவா மாறும்? கார்பாக்சிலிக் ஆசிட். ஆல்கஹால் என்னவா மாறும்? கார்பாக்சிலிக் ஆசிட். ஒருவேளை அடுத்து if the oxidizing agent that I could probably choose is pyridinium chlorochromate. Okay, இது pyridinium chlorochromate. நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த pyridinium chlorochromate ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணி ஒன்னு ஆல்டிஹைடாவோ இல்ல கீட்டோனாவோ மாத்தும். எது வரையும் எடுத்துட்டு போகாது? கார்பாக்சிலிக் ஆசிட் வரையும் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. அப்போ pyridinium chlorochromate is a mild oxidizing agent அப்படி நம்ம சொல்றோம். என்ன ஏஜென்ட்? mild oxidizing agent when compared to the acidified sodium dichromate. புரிஞ்சவங்க நான் சொல்றது? Right. When I deal with an oxidation reaction, two statement we could say. என்ன சொல்லலாம்? addition of oxygen சொல்லலாம், இல்லனா removal of hydrogen. Let me take a primary alcohol, CH3 CH2 OH. இது பேரு ethanol. When ethanol is oxidized in the presence of acidified sodium dichromate. Right. First stepல என்ன தெரியுமா நடக்கும்? உங்களுக்கு தெரியும், ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட். என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் என்ன? CH3 CHO இல்ல C double bond OH எப்படினா எழுதலாம். C double bond OH. ஓகே, இப்போ இந்த இடத்துல கவனிங்க, இங்க இருந்து இது ஃபார்ம் ஆயிருக்கும்னா என்ன நடந்திருக்கும்? இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜனும் என்ன ஆயிருக்கும்? வெளியே போயிடும். கரெக்டா? அப்போ இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் எடுத்து நம்ம வெளியே போயிடுச்சு, H2O. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆல்டிஹைட். ஆல்டிஹைட், இந்த ஆல்டிஹைட் பேர் என்னது? எத்தனால் அப்படின்னு சொல்லலாம், இல்லனா அசிட்டால்டிஹைட். என்ன சொல்லலாம்? அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் இதை நான் ஆக்சிடைஸ் பண்றேன். சேம் in the presence of acidified sodium
டைக்ரோமேட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடந்துச்சு பாத்தியா? செகண்ட் ஸ்டெப்ல அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கும். செகண்ட் ஸ்டெப்ல அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ இது கார்பாக்சிலிக் ஆசிடா மாறணும். என்ன பண்ணோம்? அப்போ CH3 C டபுள் பாண்ட் OH அசிட்டிக் ஆசிட் அப்படி நம்ம சொல்லலாம். இல்லனா எத்தனாயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் சொல்லலாம், இல்ல எத்தனாயிக் ஆசிட். புரிஞ்சுங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், செகண்ட் ஸ்டெப்ல அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க நான் சொல்றேன். ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா உங்களுக்கு ஆல்டிஹைட் கிடைக்குது. ஒரு ஆல்டிஹைட் நீ ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது பாத்தியா? ஒரு ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்ல you will get the same number of a carbon as in aldehyde. ஆல்டிஹைட்ல ரெண்டு கார்பன் இருக்கா? அந்த ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் நீ ஆக்சிடைஸ் பண்ணா ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்கும். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன்னு கீட்டோன்னு சொல்லும்போது தெரியும். ஓகே பாருங்க. இப்போ let me take a secondary alcohol CH3 CH OH CH3. பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோபான் ப்ரோபான் 2-ஆல். இந்த ப்ரோபான் 2-ஆல சேம் ஆக்சிடேஷன் பண்றேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிடிஃபைட் சோடியம் ரைட் ஆக்சிடைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது என்னது? செகண்டரி ஆல்கஹாலா? செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன். என்னங்க கீட்டோன். அப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டா வெளியே போயிடுச்சு. H2 ஆட்டோமேட்டிக்கா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்போ CH3 C டபுள் பாண்ட் CH3. அசிட்டோன் அப்படின்றது காமன் நேம். அசிட்டோன்ன்றது காமன் நேம். புரோபனோன் புரோபான் 2 சரியா? இப்ப பாரு, ஒரு கீட்டோனை நான் ஆக்சிடைஸ் பண்றேன். அதே மாதிரி இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிடிஃபைட் சோடியம் டைக்ரோமேட் ஒரு அசிட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா you will get a mixture of carboxylic acid. mixture of carboxylic acid. ஒரு கீட்டோனை நீ ஆக்சிடைஸ் பண்ணும்போது கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகுது. எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றேன் பாரு. CH3 C டபுள் பாண்ட் CH3 ன்னு வச்சுக்க. இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்க வந்துருதுன்னு வச்சுக்கோமா, சரியா? அடுத்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல இருந்து ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். அப்போ இது மொத்தமா என்னவா மாறிடுச்சு? CH3 COH. ஓகே, அசிட்டிக் ஆசிடா இல்ல எத்தனாயிக் ஆசிடா நமக்கு கிடைச்சிருச்சு. இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்க வந்துருச்சு தானே? வந்துச்சா இல்லையா? ரைட். அப்ப இங்க மிச்சம் என்ன இருக்கு? என்னது? CH2. இதுல ரெண்டு ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகுது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மூலமா. வந்து ஆட் ஆச்சுன்னா HCOOH ஆசிட் கிடைக்குது. ஃபார்மிக் ஆசிட் மெத்தனாயிக் ஆசிட் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? இதுதான் என்ன அப்படின்னா ஒரு கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணும்போது கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாண்ட் என்ன ஆகுது? பிரேக் ஆகுது. ஆனா அதுவே ஒரு ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணும்போது கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகுது. புரிஞ்சா உங்களுக்கு நான் சொல்றது? ரைட். அப்போ இந்த உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, இந்த CH3 ல ஒரு ஹைட்ரஜன் இங்க வருது, ஒரு ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இது மொத்தமா என்னவா மாறி இருக்கு? CH3 COOH. CH3 COOH. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் எழுதிக்கிறேன். CH3 C டபுள் பாண்ட் OH. அடுத்து இங்க மிச்சம் என்ன இருக்கு? CH2. அது கூடவே இன்னும் ரெண்டு ஆக்சிஜன் ஆட் ஆயிட்டு HCOOH. புரிஞ்சா நான் சொல்றது? ரைட். அப்போ உனக்கு ஃபார்மிக் ஆசிடும் கிடைக்குது. HC டபுள் பாண்ட் OH. அப்ப இதுக்கு பேரு எத்தனாயிக் ஆசிட். இதுக்கு பேரு மெத்தனாயிக் ஆசிட். புரியுதுங்களா? பாரு, இந்த ஆல்டிஹைட்ல நடத்தும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை கார்பன் தான் ஆல்டிஹைட். ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆக்சிடைஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்ல கண்டிப்பா ஒரு கார்பனாவது கம்மியா இருக்கும். எதை விட? கீட்டோனை விட. ஏன் காரணம்? கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகும். புரிஞ்சா? கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகிற காரணத்தினால you will get a mixture of a carboxylic acid. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஓகே, aldehyde on oxidation produces carboxylic acid. Ketone on oxidation produces mixture of carboxylic acid.
புரிஞ்சாங்க நான் சொல்றது ரைட். சோ இதுதான் இந்த இடத்துல நமக்கு ஆல்டிஹைட்க்கும் கீட்டோனுக்கும் ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அப்ப இது பிரைமரி ஆல்கஹாலமா, பிரைமரி ஆல்கஹால். இது செகண்டரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு வரேன். Tertiary alcohol does not undergo under normal oxidation under normal condition. Because when I say tertiary alcohol, let me say, take the basic tertiary alcohol. Tertiary butyl alcohol எடுத்துக்கிறேன். சாதாரணமா கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணும்போது கார்பன் கார்பன் பாண்ட் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. அப்ப இங்க என்ன ஆகும், கார்பன் கார்பன் பாண்ட் பிரேக் ஆகும். அப்போ ஜெனரலா என்ன சொல்றோம் அப்படின்னா, tertiary alcohol do not undergo oxidation under normal condition. Under elevated condition, it gives the mixture of carboxylic acid where the carbon carbon bond breaks. புரிஞ்சுங்களா நான் சொல்றது ரைட். அப்ப ஸ்டேட்மென்ட்டா நம்ம எழுதிக்கணும். என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, tertiary alcohol does not undergo oxidation under normal condition. Right. அப்போ in does not undergo normal condition in the presence of okay under elevated temperature we will not at elevated temperature it oxidizes to produce mixture of carboxylic acid. A mixture of carboxylic acid. புரிஞ்சுங்களா நான் சொல்றது ரைட். சோ இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, இப்போ இது எதனா டவுட் இருக்கா இந்த கண்டென்ட்ல? என்ன டவுட் இருக்கா? ரைட். இப்போ இதெல்லாம் ஓகே ரைட். அடுத்து ஒரு ரிஏஜென்ட் ஒன்னு எழுதிருக்கேன். என்ன எழுதிருக்கேன்? pyridinium chlorochromate. pyridinium chlorochromate. pyridinium chlorochromate நீ எடுத்துக்கிற அப்படின்னா, let me take an aldehyde. இல்ல ஆல்கஹால் எடுத்துக்கலாம். CH3 CH2 CH2OH ன்னு வெச்சுக்க. இது என்னது? ப்ரோபான் 1-ol. ப்ரோபான் 1-ol. இந்த ப்ரோபான் 1-ol same you are going to do oxidation in the presence of pyridinium chlorochromate. pyridinium chlorochromate. நான் சொன்னேன் pyridinium chlorochromate has a capability to oxidize the alcohol to aldehyde and ketone, not to the carboxylic acid. அப்போ இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டுனா வெளியே போயிடுச்சு, H2O. இப்போ ப்ராடக்ட் CH3 CH2 CHO CH. அப்போ ப்ரோபனாலா வரும், ப்ரோபனால். புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டுனா வெளியே போயிடுச்சு, H2O. இதுதான் என்ன இதனோடது? pyridinium chlorochromate. pyridinium chlorochromate. புரிஞ்சா? ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹாலா இருந்தா கூட அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடா மாறும். pyridinium அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH இப்படி வெச்சுக்க. இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் பாரு, ஐயூபேக் நேம் சொல்லு. butene 1-al 1-al. ரைட். ஆமாவா? ஓ சாரி, ப்ராடக்ட் எழுதிட்டேன். 1-al. அதே மாதிரி pyridinium chlorochromate யூஸ் பண்றீங்க. on oxidation it produces CH3 CH double bond CH C double bond OH C double bond OH. ஓகே, இதுக்கு பேரு butene 1-al. ரைட். இதுக்கு காமன் நேம் என்ன அப்படின்னா குரோட்டைல் ஆல்கஹால். என்னது? இதுக்கு பேரு குரோட்டன் ஆல்டிஹைட். இதுக்கு பேர் என்னது? குரோட்டன் ஆல்டிஹைட். புரிஞ்சா? காமன் நேமை பேஸ் பண்ணி क्वेश्चंस நமக்கு வரும். அந்த காரணத்தினால தான் காமன் நேமும் நம்ம மேக்ஸिमम என்ன பண்ணணும், தெரிஞ்சு வெச்சுக்கணும். காமன் நேமுக்கு எந்த விதமான ரீசனிங்கும் கிடையாது. ஐயூபேக் நேம்ஸ் ஃப்ரேம் பண்ற மாதிரி எந்த விதமான ரூலுமே இல்ல. புரிஞ்சுங்களா நான் சொல்றது? ரைட். நெக்ஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கண்டென்ட் இஸ் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். கவனிங்க, இந்த மாதிரி சயின்டிஸ்டோட பேர் வரக்கூடிய क्वेश्चन எப்பவுமே முக்கியமான क्वेश्चन தான்.
ஆர்கானிக் பொறுத்தவரையும் ஒரு யூனிட் எடுத்து படிக்கும் போது இந்த சயின்டிஸ்டோட நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமா படிக்கும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுதான் ரியாலிட்டிக்கெல்லாம் நம்ம மைண்ட்ல ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் பாரு. Let me take a secondary alcohol. CH3, CH, OH, CH3. Okay. You can take primary alcohol also. No problem. This is propane 2-ol. When propane 2-ol reacts with dimethyl sulfoxide. Dimethyl sulfoxide. இதுக்கு பேரு dimethyl sulfoxide DMSO அப்படின்னு சொல்லுவோம். along with oxalyl chloride. oxalyl chloride என்றது என்னன்னா C double bond ஓக்கு ரெண்டு பக்கமா என்ன இருக்கும் அப்படின்னா Cl இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா oxalyl chloride. oxalyl chloride. The whole reaction takes place in the presence of tertiary amine, triethylamine. ET thrice N அப்படின்னு போட்டா triethylamine அப்படினா. ஓகே, அமீன் என்ன ஃபார்முலா? அமீன் ஃபங்க்ஷனல் குரூப் NH2 கூடவே ஒரு R குரூப் ஏதோ ஒன்னு இருக்கும். ஓகே, இப்போ இதுல என்னன்னா இது Rன்றதும் எத்தில், இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் இருக்குது இது எத்தில். அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரைஎத்தில் அமீன். ட்ரைஎத்தில் அமீன், அதான் ET3N. சரியா? இதுல பாரு. சோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா அழகாவணி, இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ரெண்டு குளோரினை எடுத்துக்கிட்டு என்னவா வெளியே போயிடுச்சு அப்படின்னா HCl வெளியே போயிடுச்சு. என்ன வெளியே போயிடுச்சு? HCl. எத்தனை HCl? 2HCl. சரி, அடுத்து பாரு, இங்க இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு என்ன வெளியே போயிடுச்சு? CO2. என்ன வெளியே போயிடுச்சு? CO2. அடுத்து மிச்சம் இங்க என்ன இருக்கு? CO. அப்ப என்ன வெளியே போயிடுச்சு? கார்பன் மோனாக்சைடு. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னா இங்க மிச்சம் என்ன, இங்க ஆக்சிஜன் போயிடுச்சா? மிச்சம் என்ன இருக்கு? CH3 twice S. அந்த CH3 ரெண்டு இருக்கு, கூடவே டைமெத்தில் சல்பரா வெளியே. மிச்சம் என்னதான் இருக்கு? CH3 C. இங்க ஹைட்ரஜன் வெளியே போன உடனே என்ன ஃபார்ம் ஆயிடும்? டபுள் பாண்ட். அப்போ உன் ப்ராடக்ட் என்ன? CH3 C double bond O CH3. அப்போ ப்ரோபனோன், ப்ரோபான் 2. ஓகே, ரைட். இப்போ பாரு, திரும்ப சொல்றேன், இந்த ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ரெண்டு குளோரின் எடுத்து HCl வெளியே போயிடுச்சு. இந்த அடுத்து இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த ஒரு ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு CO கார்பன் மோனாக்சைடு வெளியே போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த CH3 twice S. Okay, and then one which is left out is a product. CH3 C double bond O CH3. One oxidation. புரிஞ்சுங்களா நான் சொல்றது? ரைட். சோ இது one of the reaction. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா biological oxidation. கவனிங்க, biological oxidation. biological oxidation நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓ ரெகுலராகவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்களான்னு தெரியாது. பட் இஃப் யூ கன்சியூம் the fermented food in the sense is தயிர், நல்லா தயிர், ferment ஆன தயிர் நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். fermented food நீங்க கன்சியூம் பண்றீங்கன்னு வைங்களேன். fermented food கன்சியூம் பண்ணா ஹெவியான நல்லா கிரீமியான தயிர் சாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் டைம்ல நல்லா தூக்கும். ஓகே, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, நீங்க மொபைல் போன் கையில எடுக்கலாம். ஓகே, மொபைல் போன் கையில எடுக்கலன்னா கண்டிப்பா நல்லா தூக்கம் வரும், அதுல டவுட்டே கிடையாது. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா if you consume the fermented food, okay, when it goes into your body, immediately alcohol secretes. alcohol form ஆகும். ஓகே, நீ ferment ஆன ஃபுட்டை நீ கன்சியூம் பண்ணும்போது நம்ம உடம்புல என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆல்கஹால். our body produces alcohol. அப்ப ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணும்போது to detoxify it அப்படின்னா அந்த ஆல்கஹால் பெர்மனன்ட்டா அப்படியே ஃபார்ம் ஆன ஆல்கஹால் நம்ம உடம்புல அப்படியே இருந்தா நம்ம தூங்கியா தான் இருக்கும். இதான் விஷயம். அப்போ நமக்கு தூக்கம் கொஞ்ச நேரத்துல தெரியுது. இப்ப தூக்கம் கொஞ்ச நேரத்துல தெரியுது அப்படின்னா
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லிவர் ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு ஒரு என்சைம். அந்த ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்ற என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம அந்த ஃபெர்மெண்டான ஃபுட்டை சாப்பிட்டதுனால ப்ரொடியூஸ் ஆன ஆல்கஹாலை ஆல்டிஹைடா மாத்திடும். ஆல்கஹாலை ஆல்டிஹைடா மாற்றும். அப்போ ஸ்லோவா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆல்கஹால் எல்லாமே என்னவா மாறும்? அப்ப ஆல்டிஹைடா மாற 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 மாறதான் தெரியும் விஷயம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? I am able to follow, right? If you consume the fermented food, it produces alcohol in our body. To detoxify the alcohol, the liver produces an enzyme called alcohol dehydrogenase. Alcohol dehydrogenase. And the alcohol dehydrogenase என்ன பண்ணுது அப்படின்னா, it converts the alcohol, toxic alcohol to the non-toxic aldehyde. Okay, so this is what இதுதான் biological oxidation reaction நம்ம பார்ப்போம். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? சரி, அப்போ பாருங்க, ஆல்கஹால் எத்தனால் எடுத்துக்கலாம்? CH3 CH2OH எத்தனால். டேய் கவனி பேசாத. எத்தனால் undergoes oxidation in the presence of NAD. Okay, NAD அப்படின்றது என்னன்னா, it is an enzyme which is present in our body. Nicotinamide adenine dinucleotide. Maybe biology students தெரிஞ்சிருக்கும். சரியா? Right. So nicotinamide adenine dinucleotide அப்படின்ற ஒரு enzyme நம்ம உடம்புல இருக்கு. ஏமா? Okay, கவனி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், பாரு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆல்கஹால் என்னவா மாறுதுன்னு சொல்றேன். அப்ப ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுது அப்படின்னா, it turns into CH3 C double bond OH. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, this NAD will consume one of the hydrogen and turn into NADH. இப்ப NAD க்கு பேர் என்னன்னா நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட். NADH க்கு பேர் என்னன்னா நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் ஹைட்ரஜனேஸ். நான் பேர் எழுதுறேன், அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு? இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு, கரெக்டா? that hydrogen will go out as H+. now வெளிய போய்டும் H+ ஆகும். இந்த மொத்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்றது தான் என்னது? ADH. ADH அதுக்கு பேர் என்ன? ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ். ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ். அப்போ நல்லா கவனி, to detoxify the fermented, hey கவனி, to detoxify the alcohol, liver produces the enzyme. என்ன enzyme? Alcohol dehydrogenase. Okay, ADH. பாரு, ADH which catalyze the reaction. அப்படின்னா அது என்னவா ஆக்ட் ஆகுது? கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. which catalyze இல்ல which catalyze the conversion of non-toxic alcohol to non-toxic aldehyde. புரியுதா? அப்போ what is the role of this NAD? NAD ஓட ரோல் என்ன அப்படின்னா, what is NAD? நான் சொன்னேன் நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட். நிக்கோட்டினமைட் adenine dinucleotide. This nicotinamide adenine dinucleotide actually acts as an oxidizing agent. Oxidizing agent. அப்போ oxidizing agent அப்படின்னா என்னன்னா, what is the meaning of an oxidizing agent? Which oxidizes the other substance by reducing oxidation. கரெக்டா? அப்போ இந்த NAD எதை ஆக்சிடைஸ் பண்ணுது? எத்தனால ஆக்சிடைஸ் பண்ணி என்னவா மாத்துது? எத்தனாலா மாத்துது. அப்போ இது ஆக்சிடைஸ் பண்ணிட்டு NAD ரெடியூஸ் ஆயிடுது. என்னவா ரெடியூஸ் ஆயிடுது? NADH ரெடியூஸ் ஆயிடுது. NADH ரெடியூஸ் ஆகுது. இதுதான் என்ன ரியாக்ஷன்? புரிஞ்சா நான் சொல்றது? ரைட். அப்ப பாரு, if we consume the fermented food, it produces
alcohol. To detoxify the alcohol that is produced in our body, the liver produces an enzyme called alcohol dehydrogenase. And alcohol dehydrogenase act as a catalyst, which catalyzes the conversion of alcohol to succinylate. இங்க இந்த இடத்துல NAD act as an oxidizing agent, which oxidizes the ethanol to ethanol by reducing as NAD to NADH. புரிஞ்சா சொல்றது? இதுதான் என்ன ரியாக்ஷன்? பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். ஒரு ரியாக்ஷன். என்ன ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா catalytic dehydrogenation. நல்ல கவனி. நான் கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னு சொன்ன உடனே உன் மைண்ட்ல வர வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா காப்பரேட் 573 கேள்வி. என்ன அர்த்தம்? காப்பரேட் 573 கேள்வி. டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னா என்ன மீனிங்? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ நான் ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன், CH3 CH2 OH. எத்தனால் எடுத்துக்கிறேன். When the vapors of ethanol is passed over the metallic copper at 573 Kelvin, catalytic dehydrogenation takes place. Okay, இந்த ஆல்கஹாலோட வேப்பரை பாஸ் பண்றீங்க எது மேல? மெட்டாலிக் காப்பர். மெட்டாலிக் காப்பர் மேல பாஸ் பண்ணும்போது 573 கெல்வின்ல என்ன ஆகுது அப்படின்னா டீஹைட்ரஜனேஷன். ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. அப்ப இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சு. மிச்சம் CH3 C double bond OH plus H2. டீஹைட்ரஜனேஷன். புரியுதா? அப்ப ஹைட்ரஜனை மட்டும் என்ன பண்றேன்? இந்த இடத்துல ரிமூவ் பண்றேன். சரி, இப்போ இதுக்கு பேர் எத்தனாலா? இதுக்கு பேர் என்னது? எத்தனால். இது பிரைமரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலுக்கு வரேன். செகண்டரி ஆல்கஹால் சொல்லுங்க பார்க்கலாம். CH3 CH OH then CH3. காப்பர் at 573 Kelvin. இதுவும் வேப்பர்ஸா தான் பாஸ் பண்றீங்க மெட்டாலிக் காப்பர்ல. இங்க என்னதான் நடக்கும்? ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும். இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுனா it becomes as CH3 C double bond O CH3 plus H2. Right. So இதுக்கு பேர் ப்ரோபான். ப்ரோபான். இதுக்கு ப்ரோபான் 2. ஒருவேளை டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே காப்பரேட் 573 கெல்வின்ல போடும்போது டீஹைட்ரஜனேஷன் நடக்கல, டீஹைட்ரேஷன் நடக்குது. ஓகே, டெர்ஷரி ஆல்கஹால் மட்டும் என்ன நடக்குது? டீஹைட்ரேஷன். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். CH3 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 OH OH. அதே மாதிரி காப்பரேட் 573 கெல்வின் காப்பர் யூஸ் பண்றீங்க. என்ன நடக்குது அப்படின்னா காப்பர் 573 கெல்வின்ல போது பீட்டா எலிமினேஷன் நடக்குது. என்ன நடக்குது? பீட்டா எலிமினேஷன். இதுல எது பீட்டா கார்பன்? CH3 பீட்டா கார்பன். அப்ப 3 CH3 ல இருந்து ஏதாச்சும் ஒரு CH3 இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த இந்த OH னா வெளிய போயிடுது. கீழ நான் மென்ஷன் பண்றேன். CH3 இத பிரிச்சு CH2H ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்க இருந்து H வெளிய போயிடு இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. இங்க என்ன எழுது? H2. அப்ப என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? டபுள் பாண்ட். என்ன ஃபார்ம் ஆகுது? டபுள் பாண்ட். அப்போ CH3 C மேல CH3 கீழ டபுள் பாண்ட் CH2 plus H2O plus H2O. So dehydration நடக்குது. It takes place naturally there. மீன்ஸ் அவங்க நான் சொல்றது இது எப்படி நேச்சுரலாவே ஆல்டிஹைடாவோ கீட்டோனோ ஆகுது, அதே மாதிரி இது நேச்சுரலாவே ஆல்கீனா சேஞ்ச் ஆகும் because of the beta elimination. So இதுக்கு பேர் 2-methyl propene. 2-methyl propene. சரியா? அப்ப catalytic dehydrogenation அப்படினு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகத்துல வர வேண்டிய வார்த்தை காப்பரேட் 573 காப்பரேட் 573 Kelvin. பாரு அப்படியே ரிவர்ஸ்ல வந்து சொல்லிடுறேன், அதுக்கு அப்புறம் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. Biological oxidation. If we consume the fermented food, it produces alcohol. To detoxify the alcohol, the liver produces an enzyme called alcohol. Okay. Alcohol dehydrogenase also act as a catalyst, which convert which act as an oxidizing agent. NAD acts as an oxidizing agent. Right. Okay. அடுத்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ரியாக்ஷன் அப்படின்னா ஸ்வான் ஆக்சிடேஷன். ஸ்வான் ஆக்சிடேஷன் சொன்ன உடனே
ஒன்னு பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா இல்ல கீட்டோனாவோ சேஞ்ச் ஆகுது. அதுக்கு நீங்க யூஸ் பண்றது டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. ஓகே, ஆக்சலைல் குளோரைடு. இந்த இடத்துல டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ஆல்சோ ஆக்ட் as an oxidizing agent. we'll note it. ஓகே, அடுத்து பாரு, இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அது ஏன்னா ஆக்சிஜனை போய் என்ன பண்ணுது, ஆட் பண்ணுது. கரெக்டா? ரைட். பாருங்க, அடுத்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆல்கஹால் என்னவோ மாறுது, ஆல்டிஹைடாவோ கீட்டோனாவோ சேஞ்ச் பண்ணுது. இதான் நம்ம பார்த்தோம். பெரிடினியம் குளோரோப்ரோமைடு எடுத்துக்கிறோம்னா it acts as a mild oxidizing agent. It converts the alcohol to aldehyde or ketone. It does not oxidize the still carboxylic acid. Carboxylic acid. அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ல ஒரு ஆல்கஹால் நீ கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தறனா you need to use acidified sodium hydrochloride. ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட் கிடைக்கும். அந்த ஆல்டிஹைட் மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் you will get the same number of carbon as in aldehyde. But in case of the ketone you will be getting a mixture of carboxylic acid. Mixture of carboxylic acid அப்படின்றது கிடைக்கும். Tertiary alcohol does not undergo oxidation under non-reaction. It undergoes oxidation under indirect condition to produce mixture of carboxylic acid.